அகலே அகலே யாரோ பாடும் நூவோ அகலே யாரோ பாடும் நூவோ அந்தமில்ல காலம் கொண்டு வச்சதாரு ஏது சொப்ன ஜாலம் பல கல்லோலம் என்னூணமுள்ளாகி துள்ளாட்டமா சந்தமுள்ளதா. ஹாய், வெல்கம் டு அஜி விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கித்துல்கல மாக்கந்தாவா ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன். இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்பொழுது இலங்கையில் வந்து ஈரவலய காடுகள், இலங்கையில் வந்து 2 வகையான காடுகளை கொண்டு வந்து வேலிக்கலாப்ப வனம் தெரியும், அடுத்தது வந்து தெற்கலாப்ப வனம் தெரியும். அதாவது உலர்வலய காடுகள், ஈரவலய காடுகள் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ஈரவலய காடுகள். காரணம் அந்த ட்ராபிக்கல் ஒரு சுச்சுவேஷனோட நமக்கு வேணும் அப்படிங்கிறதும், அதோடு வந்து நம்முடைய நாட்டினுடைய வரலாறு பின்னணிகள் இது சம்மந்தமான சில விஷயங்களையும் அறியணும் அப்படிங்கிறதுக்காக வேணும். இதில் வந்து மெயினாக நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, பயோ கிளாசிஃபிகேஷன், அதாவது உயிரியல் பல்வகைமை, ஜைவ விவிதத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், இது 2லேயுமே வந்து மிக பழைய ஒரு வரலாறு இலங்கைக்கு இருக்குது அப்படின்றது இருக்குது. நான் பின்னால் அதை பற்றி பேசுவோம். அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி கித்துல்கல பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வனாந்தரம், இந்த ரிசர்வேஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். நமக்கு தெரியும் மலைக்காடுகள், ஈரவலய காடுகள் வந்து மலைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்றாலே நமக்கு தெரிஞ்சது வந்து ஒன்று சிங்கராஜ அப்படின்னு தெரியும், அல்லது நக்கிள்ஸ் பெருமளவில் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீபாதையும் வந்து அது ஒரு என்னது நேஷனல் பார்க் தான், அதுவும் ஒரு ஸ்ரீபாத அடவியை அப்படின்னு சொல்கிறது. அதாக இருக்கட்டும், இல்லாட்டி நுவரலிய பக்கம் போகணுன்னு சொன்னால் நம்ம பிதிர்த்தலாகலை, அதுவும் ஒரு நேஷனல் ஃபாரஸ்ட். இந்த மாதிரியான சில பிரபல்யமான இடங்கள் தான் நம்முடைய அதிகமானவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் உண்மையிலேயே இலங்கையில் வந்து இது இல்லாத இன்னும் நிறைய இந்த மாக்கந்தாவை, அது மாதிரி கண்ணலிய ரெயின் ஃபாரஸ்ட், அதுபோல் வந்து இப்போ கெண்டியில் எடுத்துக்கொண்டால் கெண்டியில் வந்து உடவத்தைக்கலி ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அங்கே. ஆனால் நம்ம யாருமே அங்கே போகிறதுமே எங்களுக்கு தெரியாது. கண்டி டவுன்லேயே இருக்குது உடவத்தைக்கலைன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மலைக்காடு இருக்குது, அரசால் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நாங்கள் வந்து விசிட் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இலங்கையில் இருக்குது. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வந்து அதை கூகுள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதில் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து இந்த கித்துல்கல பகுதி அப்படிங்கிறது வந்து மிக நீரூற்றுக்கள், இலங்கையினுடைய மிகப்பெரிய நீரூற்றுக்களால் வந்து ஆறுகள் எல்லாம் வந்து ஊற்றெடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த கித்துல்கலையாக இருந்து கொண்டிருக்குது. அவர் கலுகாங்க ஊற்றெடுக்கக்கூடிய இடம் ஸ்ரீபாத அடவியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஏரியா தான் இந்த கித்துல்கல் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து இந்த மாக்கந்தாவா ரெயின் ஃபாரஸ்ட், இதில் வந்து முக்கியமாக இலங்கையினுடைய தேசிய பறவையான காட்டுக்கோழி அதிகமாக இருக்கின்றது. அது மாதிரி வந்து சிறுத்தைகள், யானைகள், அதனுடைய நடமாட்டங்கள் இங்கே பெருமளவில் குறைவு. வண்ணத்து பூச்சிகள், ஏராளமான வண்ணத்து பூச்சிகள், மெயின் வந்து பேர்ட் வாட்சிங், பறவைகள் இங்கே வந்து விதவிதமான பறவைகள் இங்கே வந்து நாங்கள் பார்க்கலாம். பட் நம்ம இப்போ வந்து இந்த கிளைமேட் வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதால வந்து பெருமளவில் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்குரிய டைம் அண்ட் சான்சஸ் வந்து நமக்கு குறைய. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோவில் நமக்கு ஆப்பராட்டியும் நம்ம கேமரா மூலம் ஒரு ஃபோட்டோ சரி நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. மெயினாக வந்து நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், இது தமிழ் மொழி வீடியோவாக டாக்குமெண்ட்டாகவே நான் உங்களுக்கு தரது காரணம், இலங்கையோட தமிழ் பேசும் மக்கள், அது யாராக இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடிய அனைவரும் இந்த விஷயங்களை வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும். தமிழ் மொழியில் அது இணைய பாஷைகள், இது மொழி அல்ல, மொழியோ இனமோ அல்ல பிரச்சனை. தற்போதைக்கு தமிழ் மொழி பேசக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு இது பற்றிய விஷயங்கள் வந்து நான் அனலைஸ் பண்ணின அளவுக்கு வந்து தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு இதை பற்றின விஷயங்கள், தகவல்கள் சென்றடைவது குறைவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. அதனால தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். ஸோ இன் ஃபியூச்சர் வந்து நம்ம இன்னும் இதை டெவலப் பண்ணுவோம். முடியுமான அளவுக்கு ட்ரை பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இந்த கேமரா வச்சு தான் நான் எல்லாம் செய்கிறேன். பட் ஒரு அட்வான்ஸ் கேமரா எப்படி போகணும், இதை பார்த்து இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். இது மாதிரி சில விஷயங்கள் தேவைகள் இருக்கிறதால இன் ஃபியூச்சர் வில் see it. ஆனால் இப்போதைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு போகலாம். எஸ், நமக்கான வண்டி வருது, அப்படியே ஏறி அங்கால போயிடலாம். കൊടപ്പനയുടെ മറവിൽ നിന്നൊരു കള്ളനോട്ടം കണ്ടേ, ഇണ്ടൽ
அந்த சத்தம் கேட்குதா? காடுகளுக்கே உரித்தான ஒரு தனியான சத்தம். எஸ், மாக்கந்தாவை ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ராகிறோம். அப்படியே போய் இந்த பாதை ஒரு சிறிய பாதையாக முடிஞ்சு எங்கெல்லாம் போக முடியும் தெரியாது, போய் பார்க்கலாம். இந்த ஃபேர்ன்ஸ் இனம் வந்து இலங்கையில் நான் சொல்லியிருக்கிறேன் 300க்கும் மேற்பட்ட ஃபேர்ன்ஸ் இனங்கள் இருக்குது. இலங்கைக்கு மட்டுமே சொந்தமானது. கடந்த காலங்களில் வந்து நாங்கள் சிங்கராஜவனத்துக்கு பல தடவை போய்க்கிறோம். அங்கே வந்து இந்த ஃபேர்ன்ஸ் வந்து பெரும்பாலாக இல்லை, பட் 1-2 இருந்தது. இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த ஃபேர்ன்ஸ் இனம் தான் இருக்குது. இந்த பக்கம் போனோம்னா ஒரு வாட்டர்ஃபால் ඇතා වැටුනේල අහස්ලෙන් කන්ද ලැන්තිරියල්ල ඉහළ குருளு நரம்பும் மதிரிய. அப்படியே ரைட்டில் போனோம்னா பெலங்கஹ யட்டவல மக்குள் எல்ல. அதாவது நம்ம இந்த பக்கத்தில் போனால் அதிகமாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதே போன்று பேர்ட்ஸ் வாட்சிங் சென்டர் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் போகணுன்னு சொன்னால் வாட்டர் ஃபால் மட்டும்தான் இருக்குது. 1-2 வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் போகிறது தான் பெட்டர், நமக்கு அதிகமாக பார்க்கலாம். எதிர்பார்த்ததை விட ரொம்ப டீப் அண்ட் டார்க் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அண்டு பனி வந்து மிஸ்ட் வந்து அடிக்கடி வந்து காட்டுக்குள்ளே மூடுறதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாங்கள் மேலே போனோன்னா அதை வந்து தெளிவாக பார்க்கலாம். காட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய சிலந்தி இது. வந்து உங்களுக்கு தெரியும், இந்த அதில் கூடு வந்து இருக்குது. இந்த லைன் இந்த மட்டத்தோடு அப்படியே போகுது. சாதாரணமாக நாங்கள் நடந்து போனால் எங்களோட நெஞ்சுக்கு கீழே இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட அந்த பூச்சி எங்களோட மேலே விழுந்தா பயங்கரமான விஷம். ஸோ கவனமாக காட்டுக்குள்ளே போகணும். பெலங்கஹ யட்டவலன்னு சொன்னால் என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். பார்த்துட்டு விளங்கினா சரி, இல்லைண்டா அதை பற்றிய டீட்டெயில்ஸை நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸில் ஆட் பண்ணுறேன். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு அருவி. நான் நினைக்கிற மாதிரிக்கு பெலங்கஹ யட்டவல அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்தோட பேராக இருக்கும். நான் அதை வந்து சரியாக பார்த்து சொல்கிறேன். மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆறு அப்படிங்கிறது தான் இதில் மீனிங்காக இருக்கும். நான் பார்த்து சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் நீரூற்றுக்கள் அண்டு வாட்டர் கிராசிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய வாட்டர் கிராசிங்ஸ் அண்ட் அங்கே வந்து தூரத்தில் ஒரு சின்ன குட்டி வாட்டர் ஃபால் ஒன்றும் இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு கோயிலும் உண்டு. அதிக அளவில் நீரூற்றுக்கள். அண்ட் இந்த தண்ணி வந்து நமக்கு தெரியும், ரத்னபுர அவிசாவில் இந்த பகுதிகளூடாக போகக்கூடிய இந்த நீர் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக வந்து இந்த தண்ணீர் வந்து மலையூற்றுக்களில்
ஸ்ரீபாத அடவியை, பெரும்பாலும் வந்து ஸ்ரீபாத அடவியிலிருந்து தான் வரும். அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய நீர் வந்து இந்த மாதிரியான அடர்ந்த காடுகளுக்குள்ளே வந்து மண்ணால் வரும் பொழுது இவ்வளோ பெரிய காட்டில் நிலத்துக்கடியில் வெறுமனே வேர்கள் மட்டும்தான் இருக்கும். அது அதிகமாக மூலிகை செடிகளுடைய வேர்கள், அதுபோன்று பலனுள்ள மருத்துவ குணமுள்ள மரங்களுடைய வேர்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மரங்களுடைய வேர்களில் ஊறி ஊறி உரித்தான் இந்த தண்ணி வந்து இந்தளவு கருப்பு நிறமாக மாறுது. இதுவே வந்து இந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போகக்குள்ள இதனுடைய நிறம் வந்து மாற்றமடைஞ்சு நாங்கள் வளமையாக பார்க்கக்கூடிய வெள்ளையிலையோ நீல நிறத்திலையோ தெரியுது. இலங்கையினுடைய பயோடைவர்சிட்டி, உயிரியல் பல்வகைமை அப்படிங்கிறது வந்து மிக பழமை வாய்ந்த, பல்லாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒன்று. அது தாவரங்களுக்கு மாத்திரமல்ல, உயிரினங்களுக்கு, மனிதர்களுக்கும் கூட பல்லாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு உயிரியல் பல்வகைமை. அதாவது ஒரு உயிர் தோன்றி அது பரிணாமம் அடைந்து எந்த விதத்திலெல்லாம் அது மாற்றமடைந்து வளர்ந்திருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு இலங்கையினுடைய வரலாறு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது முழு உலகத்துக்கும். இன்றைய சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த உயிரியல் பல்வகைமை அல்லது ஒரு பயோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சம்பந்தமான விஷயங்களில் ஐ வில் ஷோ ஒன் திங். அது ஓடிடுச்சு. அதாவது ஒரு விதமான ஓனான், அதை வந்து கங்காரு லிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்முடைய பயணத்தில் ஒரு பெரிய ஒரு தடை ஒன்று இருக்குது. ஒரு மரம் அப்படியே முறிந்து விழுந்திருக்குது. இந்த பாதையில் நான் தைரியமாக வந்ததுக்கு காரணம், கீழே வந்து கவுண்டரில் நமக்கு சொன்னாங்க, ஆல்ரெடி 2 பேர் உள்ளே போயிருக்கிறாங்க, நீங்கள் போங்க, தனியாக போகிறதால பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அந்த தைரியத்தில் தான் நான் இங்கே வந்தேன். பட் இந்த ரோட் மூடிக்குது, அதாவது இந்த ரோட் மறைஞ்சிருக்குது, மரம் விழுந்து. அப்படி பார்க்க போனால் அவங்க இந்த ரோட்டில் இன்னும் வரல, யாரும் இல்லாத ரோட்டில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இட்ஸ் ஓகே, வந்தது வரைக்கும் நல்லது. இப்போ திரும்பி போகிறதா இல்லை இதே ரோட்டில் கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் வரும். அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்னா, ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த இவங்கெல்லாம் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டைகள் என் ஷூ உள்ளுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 25-30 அட்டை இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு நம்ம நிற்கலாத, அந்த நிற்கிற கேப்பில் வந்து ஒரு 10 அட்டை ஏறிடும். காட்டினுடைய நடுப்பகுதியில் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம்னா ஒரு அழகான சமவெளி. பட் இது வந்து ஒரு வயல் பரப்பு மாதிரி தெரியுது. இங்கே உள்ளூர் கிராமவாசிகள் யாராவது இங்கே விவசாயம் செய்கிறாங்க போல் இருக்குது. அங்கே வந்து ஒரு காவல் பறன் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒன்றும் இருக்குது. ஸோ இது வந்து உள்ளூர் மக்கள் வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடம். அண்டு இது எங்கே போகுதுன்னு சொன்னால், மாக்கந்தாவை பேர்ட்ஸ் வாட்சிங் ஹட். ஓ, அந்த ஹட் தான் நம்ம பறவைகள் பார்க்குற ஹட்டோ தெரியல. ஓகே, போய் பார்க்கலாம். மாக்கந்தாவைக்கு வரக்கூடியவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த இருக்குது சிலந்தி, ரொம்ப விஷம் உள்ளது. ரோட் பாதை நெடுகிலும் வந்து நடுவில் கூடு கட்டியிருக்குது. பட் அது கண்ணுக்கு தெரியுதில்லை, நம்ம கவனமாக போனாலே தவிர நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. ஸோ இங்கே வர ஐடியா இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக வாங்க. இப்போ இந்த இடத்த எப்படி க்ராஸ் பண்ணி போகிறன்றது தான் தெரியல. இதே போல் ஒரு சமவெளி வந்து காட்டுக்கு நடுவில் இருக்குது. நக்கிள்ஸுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய மிக பழைய கிராமமும் மிக சிறிய கிராமமாகிய வல்பலமுள்ள கிராமத்தில் வந்து நம்ம போகும்பொழுது நடு காட்டில் வந்து இது மாதிரி தனி புல்வெளி, அது வந்து மழை காலத்தில் வந்து நீர் நிறைந்து அது ஒரு குளமாகவே மாறிடும். அதை சுற்றி வந்து மிக உயரமான மரங்கள் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் இது வந்து பெரும்பாலும் ஒரு விவசாய நிலம் மாதிரி தான் தெரியுது.
நான் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இலங்கையினுடைய உயிரியல் பல்வகைமை வரலாறு அப்படிங்கிறது, பயோடைவர்சிட்டி ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து மிக பழமையானது. ஹோமோசபியன்ஸ் காலத்தில், அதாவது குரங்குகள் மனிதர்களாக மாறிக்கொண்டிருந்த காலத்திலேயே வந்து இலங்கையினுடைய வரலாறு இருந்ததாக நிறைய ஆய்வுகள் கூறுகின்றது. இப்போ நாம் இருக்கிறோம் வந்து கித்துல்கல மாக்கந்தாவ ரெயின் ஃபாரஸ்ட்டில். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பெலிலியன் குஹாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குகை, அங்கே வந்து இப்போ போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி நேரம் இருந்தால், மழை இல்லை நேரமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே வந்து நமக்கு தெரியும், குரங்குகளில் இருந்து மனிதர்கள் வந்தார்களா அல்லது இறைவனால் உருவாக்கப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டார்களா அப்படின்லாம் வந்து மதங்கள் அடிப்படையில், நம்பிக்கைகள் அடிப்படையில், நாட்டுக்கு நாடு, மக்களுக்கு மக்கள், சமூகத்துக்கு சமூகம் நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெரியும், ஒரு ஆர்கியாலஜி புறாவித்யாவை என்று வரக்குள்ள, அதில் வந்து அகழ்வாராய்ச்சின்னு வரக்குள்ள அதில் எக்ஸ்ரே டெஸ்டிங் அல்லது கார்பன் 14 டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இந்த ஆய்வுகள் வந்து ஒரு நாளும் தவறான அறிவுறுத்தலை தராது. இது சரியாக அக்யூரேட்டாக ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டால் அது எத்தனை வருஷத்துக்கு முந்தியது, ஒரு பொருள் இத்தனை வருஷத்துக்கு முந்தி செய்யப்பட்டது, எழுதப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் சரியாக காட்டும். அந்த அடிப்படையில் வந்து இந்த பெலிலியன் குஹாவையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள், கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து ஹோமோசபியன்ஸ், அதாவது உலகத்துக்கு ஆதாம் ஏவால் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 5600 வருடங்கள் என்று நினைக்கிறேன், அல்லது 6000 சம்திங் வருடங்களாக இருக்கணும், ஒரு 6500 வருடத்துக்கு உள்ளதான். ஆனால் இந்த ஹோமோசபியன்ஸுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வருடங்களுக்கு முன்னாலேயே உள்ள வரலாறு. அவர்கள் வாழ்ந்ததற்கான தடங்கள், அவர்கள் பாவித்த பொருட்கள், இதெல்லாம் வந்து தாராளமாக இலங்கையிலேயே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதும் அதனுடைய வருடம் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால வந்து அந்தளவு பழமை வாய்ந்த உயிரியல் மற்றும் தாவரவியல், அதாவது விலங்கியல் மற்றும் தாவரவியல் வரலாறு கொண்ட ஒரு நாடு இலங்கை. ஸோ இந்த காடும் வந்து அந்த பிரதேசத்துக்கு உட்பட்ட காடு அப்படிங்கிறதால வந்து நிறைய வரலாற்று சிறப்புமிக்க விடயங்களும் இங்கே இருக்குது. பட் எங்களுக்கு இன்றைக்கி மழை, அதோடு வந்து சில இடங்களுக்கு போக முடியாமல் இருக்குது, மரங்கள் முறிந்து விழுந்திருக்குது, அது மாதிரி சிலந்திகள், விலங்குகள், சின்ன சின்ன விலங்குகளுடைய தொல்லைகள், இதனால் வந்து எங்களுக்கு போக இயலாமல் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்குள் எல்லைன்னா என்ன, சிலந்தி நீர்வீழ்ச்சியா? போய் தான் பார்ப்போம். இந்த காடுகளுக்குள்ளே போகிறது தானே பயமாய்க்குது. பயங்கரமான சிலந்திகள் ரோட் நெடுவும் இருக்குது. வாவ் 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 எஸ், இது உண்மையிலேயே மக்களும் இல்லை தான், சிலந்தி நீர்வீழ்ச்சி மாதிரி தான் இருக்குது. காரணம் அவ்வளோ சிலந்தியினுடைய கால் அமைப்பில் வந்து அது பிரிஞ்சு வருது. பார்ப்போம். ரொம்ப இருட்டிருச்சு, இடத்த காலி பண்ணுமாறா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. காரணம் நேரம் வந்து 2:30, பட் உள்ளே வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. அதோடு வந்து நான் கவுண்டரில் எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்கண்டு. 2:30க்கு நான் சரியாக வருவேன்னு சொன்னேன். காரணம் 2:30க்கு நாங்கள் போகல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. காரணம் அவங்களும் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இருட்டாயிடுச்சுன்னு சொன்னால் இந்த ஏரியாவை விட்டு நாங்கள் வெளியே போக இயலாது. காரணம் நீங்கள் பார்த்துப்பீங்க, நாங்கள் ஒரு ஆற்றை கடந்து அந்த தோணியில் தான் நாங்கள் வந்தோம்.
ஒரு 5-6 மணி ஆகக்குள்ளே அவரும் போனார்ண்டா நாங்கள் இதுக்குள்ளே மாட்டிடுவோம். ஸோ இந்த இடத்த வந்து காலி பண்ணுறது தான் இப்போதைக்கு நல்லது. பட் என்னை பொறுத்த வரையில் வந்து அதிக அளவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இன்றைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் இடையில பயங்கரமான மழை, அதோட வந்து சில இடங்களுக்கு தனியாக போக இயலாமல் இருக்குது. அடர்ந்த காடு, இப்போ அந்த மரம் முறிஞ்சு விழுந்திருந்த இடத்த நாங்கள் பார்த்தோம். அதை தாண்டி தனியாக போகிறதுங்கிறது வந்து சாத்தியமில்லை. பட் அதை தாண்டி போனால் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. தனியாக போகிறதுங்கிறது வந்து அந்த இடத்த தாண்டி தனியாக போகிறது அவ்வளோ நல்லது மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அது மாதிரி சில காரணங்களால் இதோடு இந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம். இங்கே வந்து மாக்கந்தாவ ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான மீனினங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே வந்து உள்ளுக்கு இருக்குது. பட் வீடியோவுக்கு வந்து அது எந்தளவுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் இங்கே வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். செரி பப்லே தித்தையா, ஹல்மல் தண்டியா, அது மாதிரி வந்து நிறைய மீன்கள், அசோக பெத்தியா, எரிஹந்தியா, பந்துல பெத்தியான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேருக்கு பொருத்தமாக தான் இருக்கிறார். மேலே தொங்கலில் தல்கொஸ்ஸா, கட்டரத்து வெலிகௌவா, அது ஒரு அற்புதமான சூப்பர் சாமான் இருக்குது. அந்த தொங்கல் இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நான் கிளியராக போடுறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஜோங்க்லாஸ் வெலிகௌவா, இது ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்குது. அது ரெண்டோட ஃபோட்டோவே நான் உங்களுக்கு போடுறேன். நல்வரவு இட்ஸ் ஓகே. பட் இது என்னடா இது, டிக்கெட் வடிக்கும் இடமா? புரியலையே. Oh. මේක වතුර වැඩි වෙලාවට යන්න පුළුවන්ද මේ? ඈ? ஓகே, நம்ம வந்த தோணியும் நம்ம பார்த்த அந்த மலைக்காட்டு வனாந்தரமும் நமக்கு பிரியாவிடி சொல்லணும். சாரி, நம்ம தான் அதுக்கு பிரியாவிடி சொல்லணுமோ. ஓகே, பாய். ஒரு பாய் சொல்லிடலாம். Take the next right to stay on Mahabaj Road, then turn right to stay on Mahabaj Road.